ஏகாஸ்யம் தினேத்திரம் சொர்ணவர்ணம் வரப்பிரதம் சிம்மாசனம் தேவம் நிஜபாகும் சுகோவிதம் சரச்சக்கரம் பத்மம் கட்கம் அபயம் தட்சிணோத்பதம் சங்கம் தனுர்கேடயோ பாத்திரம் வரதம் தருதகரபுஜம் ஸ்வர்ணயுக்ஞோபவிதாங்கம் லட்சுமி ரூபப்பிரபாகரம் தாரித்ரதுக்கநாசியம் தியாயேத் சக்தம் தெய்வதம். அழகிய முகத்தை இரு கண்களாலும் கொண்டு ஸ்வர்ணவர்ணத்தில் ஒளிபவரும் வரத்தை தருபவரும் அழகிய சிம்மாசன வீட்டிற்கு வரும் சரம் சக்கரம் தாமரை கட்கம் ஆகிய ஆயுதங்களுடன் அபயம் தரும் வலக்கையில் 5 சங்கு வில்லு கேடயம் பாத்திரம் ஆகியவற்றை வரதஹஸ்தத்தையும் உடைய இடக்கைகள் 5 என ஒளிரும் அழகிய தோள்களிலும் உடையுருமான தங்கமயமான யஜ்ஞோபவீதத்தை அணிந்தவரும் லட்சுமியை போன்ற ரூபம் கொண்டு அன்பரின் தரித்திரத்தையும் துக்கத்தையும் நாசம் செய்யும் சக்தியத்தையும் பொருந்திய சாஸ்தாவை தியானிக்கின்றேன். சாஸ்தாவின் அவதாரம் மகிஷிகை வதம். மகிஷி வதம்ங்கிறது துர்காம் சிம்மாசனாரூடாம் பத்ரகாளி சமன்விதாம் சர்வலட்சண சம்பன்னாம் துர்காதேவி நமோசுதே. அம்பாளை பிரார்த்தனை பண்ணியிருந்தோம்னா இந்த மகிஷி வதம் ரொம்ப விசேஷமான. அவர் அரிகிரபுத்தனாக அவதாரம் செய்தார். ஆனால் திரிமூர்த்தி சுரூபம் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய 3 ஆற்றலிலும் அவரிடம் ஒன்று சேர இருந்தது. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அஷ்டோத்திரத்தில் கூட திரிமூர்த்தி சுரூபாய நமகான்னு இருக்குது. அதுதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. அதனால தான் அவர் காவல் தெய்வமாக இருக்கார். அவருடைய லீலைகளும் அனுகிரகங்களும் சிவனின் திருவிளையாடல் போல் இருந்தது. மேலும் விஷ்ணுவின் அவதாரத்தில் இருந்த நிகழ்ச்சிகள் போலும் இருக்கும். துஷ்டரை சிக்ஷனை பண்ணிடணும், நல்லது கொடுக்கணும். இதுதான் அவளுடைய வரவே. அதுதானே சாஸ்தாவுடைய வரவும் அதுதான். அதனால் சிஷ்ட பரிபாலனம் என்ற நோக்கத்தில் தர்மசாஸ்தா பாலனாக, காலனாக, வேடனாக, வீரனாக, தோழனாக, குருவாக, மணிகண்டனாக அந்தந்த உருவத்திலும் அலங்காரத்திலும் அவதரித்த அவரது சிறப்பு. குளத்துப்படையில் பார்த்தா குழந்தையாக இருக்கார். நம்மளுடைய நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்மளுடைய இதை நம்ம விரிஞ்சு பேசுறதுக்கு முடியலை. இருப்பினும் வரும் நாட்களில் தர்மசாஸ்தா முனிவர்களுக்கு அருளியது, பக்தர்களுக்கு அறியது, தேவர்களுக்கு உதவியது, புதன் சனி போன்ற கிரக அதிபதிகளுக்கு தானம் கொடுத்து அவர் அருளால் பெற விசேஷ விரதங்கள் போன்றவற்றை சிலவற்றை பேசலாம். சாஸ்தா எடுத்தோன்னா 8 சாஸ்தா இல்லை, நிறைய சாஸ்தாக்கள் இருக்குது. நிறைய நம்ம கேட்க புதுசாக வந்துருக்கு. எப்போ அள்ள அட்சய பாத்திரம் மாதிரி வந்துட்டுருக்கோம். சாஸ்தா பற்றி பேச ஆரம்பித்தா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். நாளைய தினம் பரசுராமர் க்ஷேத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். பரசுராம க்ஷேத்திரத்து சாஸ்தா அவதாரத்தை பற்றி மணிதாசன் இருக்கிற ஒரு ஸ்லோகம். கருணாகர கடவுள் அரணாரிடம் சூர்பகாசுரன் தவமிருந்து கை வைத்தவே சிறிது துய்ய நீராகவே கருதினான் ஒரு வரத்தை பரமகுருவாம் ஹரன் அருளினோம் என்றவுடன் அவன் சிரசினில் கை வைத்திட சென்றெடுத்தான். வள்ளல்லை விரலில் ஒளிந்தார் என்று மாலறிந்து ஓடி வந்து, திருமாலறிந்து ஓடி வந்து தருண மோகினியாய சுரனை வெண்ணீராக்கி சம்புவை இணைத்து பெற்ற சந்ததி பொருளாகி வந்த எங்கள் கண்மணியே, எங்கள் சங்கடம் தீருமையா சரணமையப்பா என்று உருகும் அன்பருக்கு நீர் சகல சௌபாகியமும் தந்துதவும் தவயோக சித்தாந்த சபரிபீடாசிரமஸ்தான விஞ்ஞான குருவே சுவாமியே சரணமையப்பா.